ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் சில பேர் பாட்டிலில் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க, சில பேர் சில்வர் பாத்திரத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை நம்ம ஒவ்வொரு டைமும் எண்ணெய் காலியாகும்போது கழுவிட்டு யூஸ் பண்ணால் தான் அந்த எண்ணெய் பிசுக்களை நம்ம கொஞ்சம் நிறைய சேர விடாமல் பண்ண முடியும். சில பேருக்கு எண்ணெய் பாத்திரத்தை கழுவுறதுனாலே ஒரே பயம், எப்படா கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் என்னென்னா, நம்ம வீட்டில் இட்லி மாவு காலியாக போகும்போது லாஸ்ட்டாக மீந்து போயிருக்கும் இல்லையா, கொஞ்சோண்டு அந்த புளிச்ச இட்லி மாவை எடுத்து அந்த கழுவ வேண்டிய எண்ணெய் பாட்டிலோ இல்லை சில்வர் பாத்திரமோ எந்த பாத்திரத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாக நல்லா தடவி விட்டு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா காஞ்சி போயிடும், மேலே ஃபுல்லாக காஞ்சி வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் வளர்க்குற அந்த விம் பாரோ இல்லை நீங்கள் என்ன லிக்விடோ அந்த கம்பி ஸ்க்ரப்போ இல்லை சாதா ஸ்க்ரப்போ வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு எப்போதும் போல் கழுவுனிங்கன்னா ஈஸியாக போயிடும். போட்டு அழுத்தி தேய்ச்சி மல்லு கட்டிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. கழுவி நல்லா காய விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நல்லா ஒயிட் துணியோ வச்சு நல்லா தொடச்சிட்டு எண்ணெயை நல்லா பாட்டிலெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். அந்த உயரமான பாட்டிலெல்லாம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு நான் இந்த புனலை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஊற்றுறதுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரிய பாட்டிலாக இருந்தால் ஈஸியாக ஊற்றிடலாம். இந்த சின்ன பாட்டிலுக்கு நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.